அனைவருக்கும் வினோத் பரமேஸ்வரன் பணிவான வணக்கங்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமைனாலுமே எல்லோரும் என்ன பண்ணுவோம், கறி சாப்பிட போவோம். வீட்டுக்கு கறி கட்டுக்கிறதுக்கு லைனில் போய் நிற்போம் இல்லையா. நாங்கள் என்ன பண்ணோம், ஊருக்கு வந்தோம். சரி பீச்சுக்கு போகலாம், அப்படியே மீனுக்கு போகலாம் அப்படின்ட்டு அக்கா வீட்டுக்கு வந்தோம். மீன் பிடிச்சோம், கொஞ்சம் ஜிலேபி மீன் தான் பிடிச்சோம். ஆனால் பெரிய மீன்லாம் கிடைக்கல. ஐயாவை சந்தித்தோம், ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கூட நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போகிற போக்கிலே ஒரு வேலை தான். என்னென்னு பாருங்கள், பணம் கட்ட நம்ம கிழங்கு போட்டு சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து யார் சாப்பிடுவாங்க, யார் எடுப்பாங்க அப்படிலாம் தெரியாது. இது வந்து ஒரு பொது சேவை, எல்லாருக்குமே தெரியும். இந்த சேவையை வந்து ஐயா வந்து ஒரு 20 வருடங்களுக்கு மேலே செஞ்சிட்ருக்காரான். நாங்கள் அங்கேருந்து பார்த்து ஐயாவே தப்பாக நினச்சிட்டோம். 12 வருஷமாக பண்ணுறாப்லையா. சார் நான் என்ன நினச்சிங்கன்னா, ஐயா மூட்டை எடுத்துன்னு வர கோழி கழிவு தான் தந்து கொட்டுறாரோ அப்படின்ட்டு நான் நினச்சிட்டேன். அங்கேருந்து கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயா பணம் மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தார். நம்ம கூட ஒரு சின்ன வேலை, எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம அவங்க கூட ஒரு இந்த மாதிரியான வேலைகளை சப்போர்ட் செய்யும்போது ஒரு மகிழ்ச்சி தான். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீட்டில் இருக்க ஒரு சின்ன வேலையை கூட செய்யாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரியான பொது சார்ந்த வேலைகளை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் வந்து தானாகவே வர ஆரம்பிக்கணும். மரம் நடுறது, செடி நடுறதுலாம் தானாகவே வர ஆரம்பிக்கணும். என்னை பார்த்து என் பசங்க கற்றுக்கணும். அப்படியே அடுத்தடுத்து சங்கதிகள் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தணும். கேமரா எடுக்கிறவரும் என்னுடைய அக்கா பையன் தான். அவனுக்குமே அந்த எண்ணங்கள் வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். கூட சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளும் போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஐயா ஒருத்தருக்கு உடம்பே சரியில்லை, காலில் ரொம்ப பெரிய காயமாக இருக்குது. இதை வந்து தூக்கிட்டு வரும்போது எனக்கு இப்போ பார்க்கும்போது தான் கஷ்டம். அது சந்தோஷம் மச்சான் விடமாட்டான். மச்சான் தான் ஆமாம், அவரோட சொந்தக்காரன். ஆனால் பரவாயில்ல, யார் இன்னைய காலகட்டத்துக்கு குடிகிடி வாங்கி கொடுத்தா தான் கூட வரக்கூடிய மனிதர்கள். இப்போ என்னைக்கே திட்டினாலும் இன்னைக்கு பாருங்க, கூட வந்து வேலை செய்யக்கூடிய மனிதர்கள்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் வந்து யார் அடுத்த தலைமுறைகள் பயன்படுத்தக்கூடியது. இவ்வளோ பனைமரங்கள் வச்சாருன்னும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவரை சந்தித்ததுலேயும் பெருமை தான். வாய்ப்பு கிடைச்சா பயன்படுங்க. சும்மா வீட்டிலே நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வீட்டில் இருந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு காலம் இந்த மாதிரியான வேலைகள் செய்யுங்க. எனக்கு என்னவோ, நான் டீச்சர் படிச்சு எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கல. அவர் படிச்சுருக்காங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வேலைகளை செய்யறது கடல் நம்மளை வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நீர்நிலையெல்லாம் வந்து பாருங்கள், நீர்நிலையில் என்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னுடைய பதிவில் நான் விசிறி மட்டை, கைவினை பொருட்கள்லாம் நிறைய செஞ்சுருப்பேன். விசிறி மட்டைலாம் வந்து ஒரு பணம் தரக்கூடிய ஒரு பொருள். இது உற்பத்தி பண்ணோம்னா அந்த வச்சு நம்ம நிறைய விஷயங்களை சம்பாதிக்கலாம், நிறைய பணங்களை சம்பாதிக்கலாம், நிறைய மனங்களை சம்பாதிக்கலாம். இதெல்லாம் ஒரு இயற்கை சார்ந்த பொருள். என்றைக்கும் பிளாஸ்டிக் ஒரு பக்கம் கழிவாக தான் ஏற்படுத்தும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மளை சுற்றி பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் கிடக்குது அப்படின்ட்டு. இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து நீர்நிலையை வந்து ரொம்ப மோசப்படுத்துமோ தவிர அழகுப்படுத்தாது. ஆனால் இந்த மாதிரி ஆகி மண்ணோட்டங்களை சரிக்காமல் நீர்நிலைகளை பாதுகாத்து அடுத்து வர இதை நான் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் சார்ந்து இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இது வந்து போக்கும். படித்ததுனால சொல்கிறோம், வரக்கூடிய தலைமுறைகள் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச சின்னதாக போகும்போது ஒரு பொழுதுபோக்கில் ஒரு விதையை தூக்கி போட்டு போயின்னு இருங்க. ஏன்னா அது வந்து உங்களை மேன்மைப்படுத்தும். எனக்கு ரொம்ப ஹாப்பி. பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியங்கள். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் சிலவங்க நம்ம வெள்ளிக்கிழமையே படைச்சிருவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பகவானுக்கு வந்து உகந்த நாள்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை படைக்கிறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம படைக்கிறோமோ இல்லைங்க பாருங்க, படையிலே வைக்கிறோம். மகிழ்ச்சி தான். பரவாயில்ல, காலங்காலத்துலேயும் கறி கூட எடுக்காமல் வந்துக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமைனா கறி தான். இன்னைக்கு க்யூவில் நிற்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பாண்டிச்சேரி பக்கம் நிறைய இடத்துல அப்படி தான் க்யூவில் நிற்போம், நிற்கவே முடியாது. ஐயா பாருங்கள், 8 மணி 8:30 ஆகுது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 6:30 மணிக்கு வந்தோம், 6:45 7 மணிக்கு வந்தோம். மீனுமே காட்டுறோம். ஐயாவுக்கு எங்களால் ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஐயாவுக்கு கொஞ்சம் மீன் கொடுத்துட்டு போக போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன அப்படின்னா, நேற்று வந்தால் கொஞ்சம் பெரிய மீன் கிடச்சி, இன்றைக்கி பெரிய மீன்லாம் கிடைக்கல. பாருங்க, விறுவிறுத்து வேலை செய்யறாங்க. மனசுக்காக வேலை செய்யறது வேற. நான் வந்து இன்னும் தூங்கக்கூடாது. ஆமா, உண்மை அதுதான். யாருன்னே ஒரு தெரியாது. ஒரு ஊக்கம் தான், மோட்டிவேஷன்ன்றது வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெருவங்களாக இருந்தால் ஊக்கப்படுத்தணும்னா அதோடைய நிலைப்பாடுகள் மாறும்.
நம்ம பேசுறது நிறைய பேர்னா நம்ம யாரும் பேசுகிறோம் கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. நான் வீச்சு வேலை விற்பனை பண்ணுறோம், வீச்சு வேலை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பயன் தரும். இங்கே பாருங்கள், என்ன ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணார்னு சொல்லியிருப்பேன் வீச்சு வேலையில். பெரியசாமின்றது திருப்பூர்லேருந்து என்ன மோட்டிவேட் பண்ணார். இன்றைக்கி நம்ம பொருள் உலகம் பூரா போகுது. ஐயாவை மோட்டிவேட் பண்ணோம்னா இன்றைக்கி இந்த நீர்நிலை இல்லாமல் அடுத்த நீர்நிலைக்குமே பயணம் பண்ணலாம். நாம் எப்பயாவது ஒரு சந்தித்தோம்னா கண்டிப்பாக அவர் கூட நம்ம பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உறவுகள்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு தேடக்கூடிய உறவுகள் வலுவாக இருக்கும். அடுத்தவங்க காசுக்கு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு உறவுகள்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த உறவுகள் கிடைச்சாலுமே வளமாக இருக்கும். புரிய நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த எண்டில் பாருங்கள், ஐயா நம்ம மீன் கொடுக்க போகிறோம், அதுதான் முக்கியமே அங்கே. நன்றி.